Hi everyone, welcome to week 11 of Business Beginner series with Yarn Wonders. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் டைனி கோஸ்ட் அமிக்ரோமி. இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட். உங்ககிட்ட பியோர் ஒயிட் இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர்ஃபுல்லாக கூட நீங்கள் பண்ணலாம். இது க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நான் அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். எஸ்சி சிங்கிள் க்ரோஷே, எம்ஆர் மேஜிக் ரிங், தென் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது, then chain stitches and half double crochet, then decrease stitches. First இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு இதில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு உங்களோட இந்த டெயில் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ரோ 2 போட ஆரம்பிக்கலாம். ஸோ ரோ 2 ஸ்டார்ட் பண்ணும்போது ரோ 1 ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரோ 2 பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஸோ அதாவது இப்போ நீங்கள் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கீங்க. இப்போ இது எல்லா லூப்குள்ளேயும் நீங்கள் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸோ பை எண்ட் ஆஃப் திஸ் ரோ இந்த 6 வந்து உங்களுக்கு டபுள் ஆகி 12 இருக்கும். ஸோ ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இப்போ நமக்கு இருக்குது. தென் ரோ 3 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஆஃப் தேர்ட் ரோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப்பில் நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கணும். ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லூப்பில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே தான், பட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் இதே ப்ரொசீஜரை 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த ரோ எண்டில் உங்களுக்கு வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்கும்.
ஸோ ரோ 3 முடிஞ்சிடுச்சு. 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இப்போ இருக்குது. இந்த சென்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். பிகாஸ் நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுனால ஒரு ரோ க்ரியேட் பண்ணும் போதும் இதை ஜஸ்ட்டு அகெயின் நீங்கள் இந்த டெய்லன் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். தென் இப்போ ரோ 4. ஸோ ரோ 4 2 சிங்கிள் க்ரோஷே தென் இன்க்ரீஸ். அதே கான்செப்ட் தான். இதுக்கு மேலே நம்ம ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸில் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு அண்ட் இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே. இப்போ தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ். ஸோ இப்போ இதே ப்ரொசீஜர் வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் டோட்டலாக. ஸோ இப்போ ரோ 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டோட்டலாக நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ 5 to 7 ரிப்பீட் ரோஸ். அதாவது இப்போ உங்களுக்கு 24 இருக்கு இல்லையா, அந்த 24 நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணால் போதும். அதாவது ஈச் லூப்பில் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ 24 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இது ஜஸ்ட் ரிப்பீட் தான். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் 2 ரோஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 ரிப்பீட் ரோஸும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ரோ 8. ரோ 8ல் வந்து
நம்ம ஆர்ம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரோ 8ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இங்கேயே வந்து நீங்கள் ஹேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 5 செயின்ஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அதே தான் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே வந்து 5 செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 5 செயின் போட்டுக்கோங்க. இப்போ ரிவர்ஸில் ஸோ இந்த 5 செயின்ஸ்லனா நீங்கள் இப்போ அடுத்து உங்களோட 4th ஸ்டிச்சில் இருந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் 1 சிங்கிள் க்ரோஷேஸ் நீங்கள் போட்டு வந்துடலாம். அதாவது சிங்கிள் க்ரோஷே இந்த 4 லூப்ஸ். ஸோ உங்களோட 5th செயின் வந்து டர்னிங் செயினாக யூஸ் பண்ணிவிட்டு 4 சிங்கிள் க்ரோஷேஸ் நீங்கள் போடணும். ஸோ இது உங்களோட ஆர்ம் பார்ட். இது வந்து இன்னும் லாங்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 செயின்ஸ்க்கு பதிலாக 7, 9 அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து திரும்ப 11 சிங்கிள் க்ரோஷேஸ் நீங்கள் போடணும். ஸோ அதாவது நெக்ஸ்ட் லூப்லேருந்து ஸோ 11 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் இதே ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் 11th போடுறோன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஹேண்டுக்கு இங்கே ஆப்போசிட்டில் வந்துடும். ஸோ 24 இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ அகெயின் அதே ப்ரொசீஜர் தான். 5 செயின் ஸ்டிச் அண்ட் 4 சிங்கிள் க்ரோஷேஸ். ஃபைவ் செயின் போட்டாச்சு. ஸோ 5th செயின் வந்து உங்களோட டர்னிங் செயின். ஸோ இதில் டர்ன் பண்ணி சிங்கிள் க்ரோஷேஸ் போடலாம். ஃபோர் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அகெயின் நீங்கள் இந்த எல்லா லூப்ஸ்லையும் சிங்கிள் க்ரோஷேஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் 12 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும்.
ஸோ இப்போ 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ஹேண்ட்ஸ் வந்து 2 சைட்லேயும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்து திரும்ப நீங்கள் பாடி பண்ண ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் ரோவில். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ரோஸ் தான். ஸோ இப்போ அந்த 24 இருந்தது இல்லையா, ரோ 7 முடிக்கும் போது இப்போ நம்ம ஜஸ்ட்டு அந்த லூப்ஸ் அப்படியே தான் இருக்குது, ஹேண்ட்ஸ் மட்டும்தான் சென்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து திரும்ப ரோ 9 and 10 வந்து ரிப்பீட் ரோஸே போட போகிறோம். டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ். இப்போ ஒரு ரிப்பீட் ரோ முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ரிப்பீட் ரோ அதே 24 ஸ்டிச்சஸ் பண்ணிக்க போகிறோம். ரோ 10ம் நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ உங்களோட பாடி வந்து இப்போ இந்த மாதிரி ரைஸாக இருக்கும். உங்களோட ஹேண்ட் பார்ட் இங்கே இருக்குது. இப்போது நீங்கள் அடுத்து கோஸ்ட்டோட கீழே வந்து ஃப்ரில் மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரோ 11. ஸோ இது என்னென்னா சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள், டபுள், திரும்ப ஹாஃப் டபுள், சிங்கிள் க்ரோஷே. இதை 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி இப்போ டோட்டலாக நமக்கு 24 இருக்கு இல்லையா, இந்த 24ல் ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸில் நம்ம இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண போகிறோம். தென் இது பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் லூப் எடுக்காமல் ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து பண்ணிங்கன்னா கூட இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஆஃப் ரோ 11ல் நான் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும். இப்போ அதே மாதிரி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, தென் ஒரு டபுள் க்ரோஷே, தென் அகெயின் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, தென் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரில் பார்ட் மாதிரி கீழே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டிச் ஒன்றுத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் நீங்கள் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆல்டர்னேட் லூப்ஸ்குள்ளே இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. 1 சிங்கிள் க்ரோஷே, 1 ஹாஃப் டபுள், 1 double, again 1 half double, then 1 single crochet.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸில் இந்த மாதிரி ஃப்ரில் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு வந்து 12 இருக்கும். இப்போது நீங்கள் வந்து இந்த உள்ளே இருக்க லூப்ஸில் அகெயின் நீங்கள் சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ வந்து நீங்கள் இருக்கிற 24ம் நீங்கள் ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சஸும் சேர்த்து கூட நீங்கள் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 12 லூப்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ரோ 12 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 12 பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு என்னோடய 12 லூப்ஸையும் வந்து டிக்ரீஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த லூப்ஸ் வந்து நல்லா விசிபிளாக தெரியுதோ ஸோ அந்தந்த லூப்ஸை கன்சிடர் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து இங்கே 12 இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரோ டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 6 வரும். ஸோ இப்போ வந்து ஒரு ரோ ஆஃப் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டிக்ரீஸ் பண்ணிவிட்டா உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் வந்து ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டஃப் பண்ணும்போது யூஸ்வலி அமிக்ரோமியில் ஒரு டெக்னிக் என்னென்னா உங்களோட டாயோட அவுட்புட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணணும். ஜஸ்ட்டு ரேண்டமாக ஸ்டஃப் பண்ணும்போது பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே அந்த ஷேப் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணால் தான் உங்களோட அமிக்ரோமி வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தேவையான ஸ்டஃபிங் வச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு ரோ ஆஃப் டிக்ரீஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூஸ் டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் தான். ஸோ இருக்கிற எல்லா லூப்பையுமே வந்து நீங்கள் எடுத்து டிக்ரீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் டிக்ரீஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா நீடில் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்டஃபிங்கே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலே இதில் வந்து ஸ்டஃபிங் பண்ணலை. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ யான் வேணுமோ அதை விட்டு எக்ஸஸ் யானை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யானே விடுறேன். ஏன்னா நான் இதையே யூஸ் பண்ணி மேலே அந்த ஹேங்கிங் பார்ட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு. ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு
இந்த லூப்குள்ளே உங்களோட யானை ஜஸ்ட் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த டிப்பில். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட எல்லா லூப்போட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்தால் போதும். ஹோல் லூப்பில் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப் மட்டும். ஸோ எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு சென்டர் பார்ட்டை பிடிச்சி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட நீடில் இங்கே இன்சர்ட் பண்ணி டாப் போர்ஷனில் வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்கே இது எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட சென்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே நீங்கள் ஏதாவது ஒரு லூப்பில் வெளியே எடுங்க. ஸோ இது நீங்கள் இங்கே தான் எடுத்துருக்கணும்னு இல்லை, இந்த சென்டரில் கூட எடுக்கலாம். ஸோ இது உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ ஸோ அவ்வளோ நீங்கள் விட்டுட்டு இப்போ கீழே வந்து நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த லூப்பில் எடுத்திருக்கீங்களோ அதோட நியரஸ்ட்டு லூப்பில் இதை கனெக்ட் பண்ணி ஒரு நாட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இது இன்னும் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்னும் ஒரு 1 or 2 பிளேசஸில் இதே ப்ரொசீஜரை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த யான் வந்து லூஸ் ஆகாது. எப்பயுமே நீங்கள் எடுக்கிற எந்த இடத்துல நாட் போட்டிங்களோ அடுத்து ஆரம்பிக்கும் போது அதோட நியரஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் விட்டால் தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ இது ஒரு 3 பிளேசஸில் லாக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இது நல்லாவே செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸஸாக இருக்க யானை வந்து இது உள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு நிறையா யான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 to 50% யானை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணுங்கள். நாட் பண்ணி உடனே கட் பண்ணிடாதீங்க, அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அப்புறம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட டாய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஐஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஐஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நீங்கள் எந்தெந்த பிளேஸில் வேணுமோ அங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி உங்கள் விஷ் தான். உங்களோட அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணுன்னா அது உங்கள் ஹேண்ட்ஸ்க்கு சென்டராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே 2 கை வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 2 கைக்கு பிட்வீனில் வர மாதிரி இருக்கட்டும். நீங்கள் மேலே கீழே வந்து உங்களோட சாய்ஸ். ஸோ நான் வந்து இந்த ஆர்ம்ஸில் இருந்து 2 ஆர்முக்கும் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் ஒரு ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஐஸை வந்து இதுக்கு சிமெட்ரியாக நம்ம ப்ளேஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ஸ்டிச்சஸ் பிட்வீன் கேப்பில் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த ஐஸ்க்கும் ஹேண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சிமெட்ரியாக இருக்குது. ஸோ இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதையும் வந்து
ப்ரீவியஸ் ஐ எடுத்த அதே லூப்பில் வெளியே எடுக்கணும். இப்போ இது ரெண்டுமே சேம் பாயிண்டில் நீங்கள் வெளியே எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 நாட்ஸ் போட்டுக்கோங்க டைட்டாக. இதையே சேம் பொசிஷனில் எடுக்கிறோன்னா அப்போ தான் நீங்கள் இதை வந்து நாட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ வேறு வேறு பாயிண்டில் எடுத்தோன்னா இதை நீங்கள் நாட் பண்ணால் ஆப்போசிட் கலர்ஸ், ஸோ ஆப்வியஸாக வெளியே எவிடெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி ஒரே லூப்பில் எடுத்து பண்ணுறதுனால அது வெளியே தெரியாது. ஸோ இப்போ இன்சர்ட் நோட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த இதே நீடல் யூஸ் பண்ணி கொஞ்சம் திரும்ப எலிவேட் பண்ணி விட்டிங்கன்னா பேக் டு ஷேப் வந்துடும். உங்களோட யானும் ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். So this is how your ghost amigurumi will look like. Thank you for watching.